குளிர்காலத்தில் நாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் தான் இது. மற்ற சீசனை விட இந்த குளிர்காலத்தில் நம்மளோட ஸ்கின் எல்லாம் ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, காற்றுல ஈரப்பதம் குறையிறதுனால தான் நம்மளோட ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருக்கும். ஸ்கின்னுக்கு போதுமான ஈரப்பதத்தை கொடுக்குற நிறைய க்ரீம் வகைகள் மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா கூட அதில் சில கெமிக்கல் ஆட் பண்ணுறதுனால அது நம்மளோட ஸ்கின்னுக்கு சில நன்மைகளை கொடுத்தாலும் கூட நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும். எல்லாருக்கும் அது ஏற்றுக்காது. நம்ம ஸ்கின் பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் வீட்டு சமையலறையில் இடம் பிடிச்சிருக்கும் இயற்கை பொருட்களை விட சிறந்தது வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் கிடைக்கிற ஈஸியான பொருட்களை வச்சு ஒரு அருமையான 5 ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ThaenMittai யூடியூப் சேனல். அதில் நாம் பார்க்க போகிற நம்பர் 1 டிப் பனானா வித் ஹனி. பனானா நல்ல ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைசர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது கூட ஹனியை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நம்மளோட வறண்ட ஸ்கின்னை ட்ரை ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக்கி கொடுக்கும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா பழுத்த ஒரு பனானாவை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட 2 ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வச்சுடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்பவே சூப்பரான உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கிறத நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹனி வித் எப்சம் சால்ட்டு. என்னங்க அது எப்சம் சால்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சால்ட்டு நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஹனி நீரேற்ற பண்புகளை கொண்டது. இது ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த சீசனில் வர ட்ரை ஸ்கின்னை இது சரி பண்ணும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 டீஸ்பூன் ஹனி கூட அதே அளவு எப்சம் சால்ட்டை ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து நல்லாவே மெயின்டைன் ஆகும். அது மூலயமா நம்ம ஃபேஸ் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸ்கின்ல நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்கன்னா கூட அந்த சாஃப்டாக ஃபீல் பண்ண முடியும். 3rd டிப் வந்துட்டு ஷியா வெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். இது ரெண்டுமே ஸ்கின்ல நீர் சத்தை தக்க வைக்கக்கூடியது. ட்ரை ஸ்கின்ல மேஜிக் பண்ணக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஷியா வெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெயை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ரெண்டையுமே சம அளவு, இப்போ 2 டேபிள் ஸ்பூன்னா ரெண்டுமே 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபேஸில் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 15 to 20 மினிட்ஸ் கழித்து ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் ஓட்ஸ் வித் ஹனி. ஓட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. இந்த ஓட்ஸ் அண்ட் ஹனி பேக் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கப் ஓட்ஸ் எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை ஃபேஸில் மெதுவாக நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். இதை எவ்வளோ நேரம் கழித்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் ரொம்பவே நல்லா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்ததை நாம் பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியான டிப்ஸுங்க, அலோவேரா அண்ட் ஹனி. அலோவேரா நம்மளோட ஸ்கின்னை சாஃப்டாக வச்சுருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த அலோவேராவை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த வயசாகிற ஒரு தோல் சுருக்கம் அதெல்லாம் இல்லாமல் எப்போதுமே இளமையோடவும் ஃபேஸ் க்ளோயிங்கோடு வச்சுருக்கோம். இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கழுத்து அண்ட் முகத்தில் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். 15 to 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின்னு. அது மட்டும் இல்லை, அலோவேரா ஜெல்லை நீங்கள் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடியது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை நிச்சயமாக நீங்கள் பண்ணுங்கள்.
இது மாதிரி வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.